குட் மார்னிங். நம்ம இப்போ பார்க்க போகிறது 8th மேக்ஸு. அதில் எக்ஸசைஸ் 4.3ல் சம் நம்பர் 5 பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எ பிரின்சிபல் பிகம் rupees 2028 இன் 2 years. 2 வருஷத்தில் நம்ம அப்ளை பண்ணுற பிரின்சிபல் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 2028 கிடைக்குது. இன் 2 years 2 வருஷத்தில் அட்டு 4% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதோட வட்டி பார்த்தீங்கன்னா 4% வருஷத்துக்கு. ஃபைண்ட் த பிரின்சிபல், நம்ம எவ்வளோ பிரின்சிபல் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, சொல்யூஷன் எழுதிக்கங்க. சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிகம் என்ன அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்க போகுதுங்கிறது என்ன பண்ணியிருக்கான், 2028ன்னு வச்சுக்கிட்டான். இப்போ அதுதான் அமௌண்ட் இல்லைங்களா, நம்ம கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து 2028. என்ன அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 4% per annum. இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் நம்ம அப்ளை பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்கான். ரைட்டுங்களா? இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r/100. சரிங்களா? 1 + r/100. கரெக்டுங்களா? இப்போ இருக்கிற வேல்யூலாம் அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. பியோட வேல்யூ தெரியுமானா தெரியாது. கரெக்டுங்களா? ஆனால் அமௌண்ட் தெரியும். அமௌண்ட் எவ்வளோ, 2028ங்கிறது தெரியும். 1 + ஆரோட வேல்யூ 4 / 100 இதுக்கு ஸ்கொயர். சரிங்களா? இப்போ 2028 ஈக்குவல் டு பி இன்டூ இது என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கணுமா? அப்போ என்ன வரும், மேலே 100 + 4 / 100ன்னு வச்சுக்கோங்க, ஸ்கொயரு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் பி ப்ராக்கெட்டில் 104/100 ஸ்கொயர். சரிங்களா? இங்கே 2028 போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, கேன்சல் பண்ணலாங்களா? 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். இங்கே ஒரு என்ன வரும், 50 வரும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 52 வரும். 104 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 52, இது 50. சரிங்களா? இப்போ 2028 ஈக்குவல் டு பி இன்டூ 52/50 இன்டூ 52/50. இங்கே ஏன்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்போ இங்கே 52/50 இருக்குது, 2 டைம் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம், மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாங்களா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், 25. இங்கே என்ன வரும், 26. அதே போல் இங்கேயும் 25, இங்கே என்ன வரும், 26ன்னு வந்திருக்கும். இது மேலேயே கூட சிம்பிளிஃபை பண்ணிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2028ஓட இந்த 25 இருக்கு இல்லைங்களா, ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன வரும், மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ 25 × 25 வச்சுக்கோங்க. இப்போ பி இன்டூ இங்கே என்ன வரும், 26 × 26. இந்த ஸ்டெப் ஓகேங்களா? இது என்ன பண்ணுறோம், இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், அந்த கான்செப்டில் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2028 வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம், 25 மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன வேல்யூ வரும் பார்த்தீங்கன்னா, இது மல்டிப்ளை பண்ணும்போது 40, மேலே 4, இது மறுபடியும் பண்ணும்போது 10, 14 ஒன்று வச்சுக்கோ. இங்கே 0 தான் வந்திருக்கும். மறுபடியும் இங்கே பண்ணும்போது 10. இப்போ மறுபடியும் இதையும் பண்ணும்போது 16, மீதி 1, 2 2s are 4, 5, 2 0 0, 2 2s are 4. அப்போ 0 0 1 6 7 0 5. ஓகேங்களா? இதை மறுபடியும் என்ன பண்ணுறோம், 25 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1267500 கிடைக்கும். ஈக்குவல் டு பி இன்டூ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 26 × 26 மல்டிப்ளை பண்ணும்போது 676. அப்போ பி ஈக்குவல் டு 1267500/676. இதை சிம்பிளிஃபை பண்ணால் பியோட வேல்யூ வந்து 1875. பியோட வேல்யூ முதல்ல நம்ம அப்ளை பண்ணோம் இல்லைங்களா அமௌண்ட்டு, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1875.